வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எஸ்டியில் கூட நாள் 13. இன்னைக்கு வந்து காலையில் நம்ம தான் சமையல் இறங்கியாச்சு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஏழைகளின் எளிதான உணவு மேகி தான். சரி, ஓகே, மேகி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பக்கத்தில் முட்டை ஒன்று இருந்துச்சு. சரி, அதையும் போட்டு தான் க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நானாக ஒன்று ட்ரை பண்ணேன். பட் ஆனால் பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருந்து அப்புறம் வந்து மத்தியானம் நம்ம வந்து கெட்டு போட போக வேண்டிய இருந்துச்சு. அதனால் அங்கே கிளம்பியாச்சு. அங்கே கிளம்பி வெயிலோடு தான் போயிட்டு இருந்தேன். செம்ம வெயில் இங்கேயே இப்படி அடிக்குது. சென்னை எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஜூன் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வந்து சன்னை பார்க்குற பொண்ணே ஒன்று தான், வாட் ப்ரோ, இட்ஸ் நியாயமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்புறம் வெயிலோட தான் நடந்து போக வேண்டியது இருந்துச்சு. நடந்து போகிறப்ப பார்க்குறேன் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு செம்ம க்ரௌட். அன்னைக்கெலாம் இப்படி ஒரு க்ரௌடு. நான் தான் அந்த சொல்லுவாங்கள்ல கைராசியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அது அந்த கைராசின்னா அதுக்கு மீனிங் தான் போல். எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வர்றாங்க. போன கட்டில் வர்றப்போ பார்த்தா என் பக்கத்தில் இருந்தவர் நாகர்கோயில்காரரு. சரி, அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு வர்றேன். அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஹரிமாமா படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சீன் வந்து பர்டிகுலராக ஹரிமாமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக லவ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னாரு. இதே சீனை எக்ஸ்பிளைன் பண்ண போய் தான் எனக்கு ஒரு சின்ன சிக்கம் ஆயிடுச்சு. அது ஒரு ஒரு டைமில் வந்த ஒரு ப்ராப்ளம். பட் ஆனால் அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினச்சேன். நல்லா இப்போ ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணிங்க பார்க்கலாம்.